பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த நாளில் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளில் நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 45:4 வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து என்று. இந்த செய்திக்கு ஆதாரமாய் நான் கொடுக்கிற ஒரு தலைப்பு, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை கர்த்தர் முறிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வெண்கலமும் இரும்பும் ஒரு முரட்டாட்டமான ஒரு இதயத்துக்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படுகிற வெண்கல கதவுகள் உண்டு, இரும்பு தாழ்பால்கள் உண்டு. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகரை பிசாசு இன்றைக்கு பிடித்து அவன் அடைத்து அவன் வைத்திருக்கிறான். அநேகரை தாழ்பால்குள்ளாய் பூட்டி வைத்திருக்கிறான். அநேகரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அநேகரை வியாதியிலே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபை பிசாசு அப்படித்தான் பிடித்து அவன் இருப்பு தாழ்பாலுக்குள்ளாயும் வெண்கல கதவுக்குள்ளாயும் அவனை அடைத்து வைத்து வியாதியினாலே அவனை பயங்கரமாய் துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. எப்படிப்பட்ட வியாதியான சூழ்நிலை உங்களை அவன் அடைத்து வைத்திருந்தாலும், அவன் பூட்டி வைத்திருந்தாலும், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் வெண்கல கதவை உடைப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இரும்பு தாழ்பால்களை அவர் முறிப்பார். பயப்படாதிருங்க. எவ்வளவு வியாதிகளை கொண்டு வந்து உங்களை அடைத்து வைத்தாலும் கர்த்தர் அவைகளை உடைத்து போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை எப்படி ஆயினும் பாவத்திலே விழுத்தள்ளி அவனை அந்த போத்திபாவுடைய அரண்மனையிலே வைத்து பூட்டி விட வேண்டும் என்று சொல்லி பிசாசு திட்டமிட்டான். ஆனால் கர்த்தரோ அங்கே இருக்கிற இரும்பு தாழ்பால்களையும் அங்கே வெண்கல கதவுகளையும் அவர் உடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடிக்கு, அவள் முன்னேறி கடந்து செல்லக்கூடாதபடிக்கு அநேகரை இன்றைக்கு பிசாசு அவன் இரும்பு தாழ்பாலுக்குள்ளாய் பூட்டி வைத்திருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையில் இது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அவளுக்கு வர வேண்டிய அந்த முன்னேற்றமான ஒரு பதவி உயர்வு வர முடியவில்லை. அங்கே ஃபைல்களை பூட்டி வைத்து விட்டார்கள், அங்கே அடக்கி வைத்து விட்டார்கள். அவள் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரல, வர வேண்டிய நல்ல இன்கிரிமெண்ட் வரல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அப்படிப்பட்ட இருப்பு தாழ்பால்களை, அப்படிப்பட்ட வெண்கல கதவுகளை நாம் உடைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை தடைகள் வந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாராலும் தடை பண்ண முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாராலும் பிடுங்கிக் கொள்ள முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் கிடந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. பார்வோன் அவர்களை இருப்பு தாழ்பாலுக்குள்ளாக வெண்கல கதவுக்குள்ளாக அவளை பூட்டி வைத்திருந்தான். அவர்களை அவன் பூட்டி வைத்து அடக்கி கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆனால் அந்த எகிப்தை விட்டு வெளியே வருகிற பொழுது அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டு வந்தார் என்று சொல்லி வேத திட்டமாக சொல்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்தை யாராலும் தடை பண்ண முடியல. கர்த்தரை பெரிய ஜாதியாக்க யாராலும் தடை பண்ண முடியல. பெரும் பணத்தோடு கூட, பெரிய நகையோடு கூட, பெரிய வெள்ளியோடு கூட அந்த எகிப்தை விட்டு அவள் கடந்து வந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இருப்பு தாழ்பால்களை அவர் முறித்து போடுவார். வெண்கல கதவுகளை உடைத்து போட்டு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை தடை செய்கிற, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பூட்டி வைத்திருக்கிற, உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்களை யார் பூட்டி வைத்தாலும், யார் தடுத்து வைத்தாலும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அவைகளை முறித்து போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை அவர் உடைப்பார்.
இருப்பு தாழ்பாள்களை அவர் முறிப்பார். பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. இது எப்படி ஆகும்? என்னுடைய ஃபைல் எல்லாம் பல வருஷங்களாய் அங்கே ட்ராயலில் பூட்டப்பட்டு இருக்கிறதே, எனக்கு வர வேண்டிய சம்பளம் வரவில்லையே, எனக்கு தர வேண்டிய உயர்வை தரவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு அப்படிப்பட்ட இருப்பு தாழ்பாள்களையும் அப்படிப்பட்ட வெண்கல கதவுகளையும் என் தேவன் உடைத்து உங்களுக்கு அவர் அந்தகாரத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷங்களை உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதிருங்க. கர்ம தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நமக்கு உரமாய் பார்வனை போன்ற எத்தனை இருப்பு தாழ்பாள்கள் வந்தாலும், எத்தனை வெண்கல கதவுகள் வந்தாலும், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவைகளை நான் முறித்து போடுவேன், அவைகளை உடைத்து போடுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்கு உரமாய் நீங்கள் ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு, நீங்கள் முன்னேறி கடந்து செல்லக்கூடாதபடிக்கு, நீங்கள் ஐஸ்வரனாய் மாறக்கூடாதபடிக்கு உங்களை அநேகர் உலகத்தார்கள் உங்களை தடை பண்ணி வைக்கலாம். உங்களை தடை பண்ணி உங்களை முன்னேற விடாமல் உங்களை பொறாமையினாலும் எரிச்சலினாலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவள் தடை செய்யலாம். எனக்கு கர்மன் தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட இருப்பு தாழ்பாள்களை, அப்படிப்பட்ட வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைத்து முறித்து போட்டு அந்தகாரத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்களிக்கிறார். ஆமென். பயப்படாதிருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தையோ ஒளிந்து போகும்னு சொல்லி கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பூட்டி வைக்கப்பட்ட ஃபைல்கள் வெளியே வரும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வெளியே வரும் என்று சொன்னால் என் தேவன் அந்த இருப்பு தாழ்பாள்களையும் அந்த வெண்கல கதவுகளையும் அவர் உடைத்து முறித்து போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்களிக்கிறார். பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. எனக்கு கர்ம தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே எப்படிப்பட்ட வெண்கல கதவுகளையும் அவர் உடைத்து இருப்பு தாழ்பாள்களை அவர் முறித்து போடுவார். பயப்படாதிருங்க. அல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர், கண்மலை உடைக்கிறவர் உங்களோடு கூட உண்டு, என்னோடு கூட உண்டு. நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலையும் சீலாவையும் இயேசு கிறிஸ்துவை ஆராதித்தார்கள், இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார்கள் என்று சொல்லி சிறைச்சாலையிலே வைத்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறைச்சாலை அவரை உள்ளே வைக்கவில்லை, முடியவில்லை. என் தேவன் சிறைச்சாலை இரும்பு கதவுகளை அங்கே அவர் முறித்தெறிந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பயப்படாதிருங்க. இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார், இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். இன்றைக்கும் இருப்பு தாழ்பாள்களை உடைப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறைச்சாலை கதவுகள் உடைக்கும், நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிக்கலாம். உங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய வார்த்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் இருப்பு தாழ்பாள்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைக்கிற தெய்வம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு, முன்னேறக்கூடாதபடிக்கு ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகளை அடைத்து வைத்திருக்கிற எல்லா விதமான பொல்லாத கிரியைகளை நீ முறித்து போட்டு ஆண்டவரே, நீ அந்த காலத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.